சீமான் வந்து தமிழ் தேசத்தை வந்து கல் தேசமாகவும் சாராய தேசமாகவும் மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஐயா டாக்டர் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ இன்னைக்கு நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்காங்க, டாஸ்மாகுக்காக எதிர்த்து போராடுறது வந்து குற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றம். எத்தனை ஆர்ப்பாட்டத்தை வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த டாஸ்மாக் அகேன்ஸ்டா பண்ணியிருக்கிறாங்க ஊர் பூரா. அப்போ இந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து ஒரு போராட்டத்தை இப்போ நடத்தும் போது இன்னைக்கு சீமானை எதிர்த்து பேசுறதுனால அதன் மூலியமா தனக்கு ஒரு வாக்கு வங்கி கிடைக்குமா அப்படின்னு கூட அவர் எதிர்பார்க்கலாம் இல்லையா? நம்ம வந்து பேசப்பட மாட்டோமா? அப்ப இன்னைக்கு நம்ம பேசப்படணும்னா என்ன இருக்கு? இன்னைக்கு வந்து சீமான் வந்து இன்னைக்கு கல் இறக்கியிருக்காரு, கல் இறக்குற போராட்டம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. இதை வந்து அரசாங்கம் கூட கண்டுக்கல, சட்டத்துக்கு மீறி இறக்கி இருக்கிறாங்க, அரசாங்கம் கூட இது வரைக்கும் கைது பண்ணாம இருக்காங்க, அதனால நம்ம இது ஒரு வாய்ஸ் கொடுப்போம். அப்போ நம்ம வந்து இது யாருமே பேசாததை நம்ம ஒன்று பேசும்போது நமக்கு உண்டான பார்வை. இப்போ அதனால தானே நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க. பாருங்க, 5 வருஷத்துல 4 வருஷம் அப்படியே டார்மெண்ட்டாக இருப்பாங்க. நிச்சயமா ஒன்றுமே எந்த செயல்பாடுகளும் இருக்காது. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த தேர்தல் நெருங்க நெருங்க எல்லா கட்சியும் ஒரு மாநாடு போடுறது, கூட்டம் போடுறது, போராட்டம் அறிவிக்கிறது, அடுத்த கட்சிக்கு சொன்னா அதுக்கு எதிர்த்து பேசுறது இல்லை. ஆனால் இன்னைக்கு சீமான் இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு, அவருக்கு தேர்தல் இருக்குதோ இல்லையா, எல்லா நாளும் மக்கள் போராட்டத்தில் தானே இருந்துகிட்டு இருக்காரு. அவர் நேரடியாக வாக்கு வங்கிக்கு வந்து கூட சொல்றது என்ன, நீ வாக்கு போட்டா போடு போடாட்டி போன்னு தானே பேசுறாரு. அவர் வாக்குக்காக எதையும் செய்யற மாதிரியே பெருசா தெரியலையே. அதாவது வந்து அர்ப்பனுக்கு வாழ் வந்துட்டு அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பான். 4% வாக்குகளை வந்து ஒரு 4 பேர் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்கிறனால ஒரு 4% உங்ககிட்ட வாக்கு இருக்கிறதுங்கிறதுக்காகவே நீங்க எல்லாத்தையும் செஞ்சிடலாம்னு நினைச்சிடாதீங்க. 4% இல்லைங்க, அவருக்கு 8% மேல வாங்கி தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்காரு. அப்போ வந்து இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒரு 36 லட்சம் மக்கள் வந்து அவருக்கு வாக்களிச்சிருக்காங்கனாவே அந்த பொறுப்பும் கடமையும் சீமான் அவர்களுக்கு தெரியாதா? அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதைய நேம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அன்ராஜ் எப்படி இருக்கீங்க? அட்டாசமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சீமான் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கல்லிறக்கம் போராட்டத்தை வந்து மேற்கொண்டார். அது தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கல்களை வந்து அவர்கள் அழிச்சிட்டு வராங்க. இதில் வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அவரை கைது செய்யலாம், நாங்கள் போராட்டம் மேற்கொள்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கடந்த வாரம் பேசியிருந்தார், ஒரு 3 நாள் முன்னாடி பேசியிருந்தார். தற்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமான் வந்து திருந்தணும் இல்லைன்னா திருத்தப்படுவார் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்துள்ளார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் என்ன திருந்தணும்னு சொல்கிறாருன்னு தெரியலையே. இல்லைன்னா எதை வந்து அவர் தவறாக செய்கிறாரு, எதை வந்து திருத்தப்படுறாருன்னு சொல்லணும். நம்ம யதார்த்தமாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அவர் தடையை மீறி வந்து கல் இறக்கியிருக்காங்க. கல் வந்து தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருளுங்கிறனால அவர் அந்த அடிப்படையில் தான் அவர் அந்த பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு தடையை மீறி ஒரு விஷயங்கள் வந்து அரசாங்கத்தை தடையை மீறி செஞ்சு இறக்கிருக்கும்போது அதை வந்து அவங்க கேள்வி கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. தடை செஞ்சுருக்காங்களே, நீங்கள் ஏன் வந்து இதை இறக்குறீங்க? அப்போ தடை செய்யப்பட்ட பொருளை வந்து நீங்கள் இறக்கும்போது அது சட்டத்துக்கு புறம்பான செயல், அதனால் வந்து நீங்கள் சீமான் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது தான். ஏன்னா ஒரு தடையை மீறி நீங்கள் செய்கிறீங்க, அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டது, அதை நீங்கள் ஒரு ஆதரிக்கிற மாதிரி இருக்கு, ஏன் வந்து காவல்துறைக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் அந்த கேள்வியை கேட்குறாரு. இது அவர் கேட்குறதுல அவருடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது அது நியாயமான ஒரு கேள்வி தான், சட்டத்துக்கு புறம்பாக இருக்குங்கிறது. ஆனால் இன்றைக்கி அவங்க சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி கல்லுக்கு வந்து எதனால் தடை அப்படிங்கிறத வந்து ஆர்டிஐ வந்து போட்டு அவங்க பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து கல் வந்து ஒவ்வொரு மரத்துலேருந்து பனை மரத்துலேருந்து இறக்குறாங்க. அப்போ அந்த பனை மரத்துலேருந்து இறக்கும்போது இதில் வந்து யார் என்ன கலப்படத்தை வந்து இது பண்ணுறாங்கன்னு தெரியல, அதனால் கல்லில் வந்து நிறையா கலப்படம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் வந்து அது மோசடிக்கு வந்து வழிவகுக்குது, அதனால் இந்த வந்து கல்லை வந்து தடுத்து நிறுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த ஆர்டிஐயிலிருந்து அவங்களுக்கு தெரிய வந்த தகவலை கல் நல்லசாமி அவர்களே இதை வந்து தெரிவிக்கிறார். அப்போது ஒரு பொருள் கலப்படம் இருக்குது அப்படிங்கிறனாலவே நீங்கள் தடை செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே போன தடவையே நம்ம பேசியிருந்தோம், இன்றைக்கி எத்தனையோ பொருளில் வந்து இன்றைக்கி அரிசியில் கலப்படம் வருதா இல்லையா? அப்போ அரிசியில் ஒரு கலப்படம் வருதுங்கிறதுக்காக அரிசியை பேன் பண்ணிடலாமா? இல்லை வந்து இன்றைக்கி பாலில் கலப்படம் வருது, அதில் இன்னொரு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு தொழிற்சாலையாக இருக்கிற மாதிரி, அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மரத்தையும் கண்காணிக்க முடியாதுங்கிறாங்க அந்த இதில். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பால் கறக்கிறோம், ஒவ்வொரு மாட்டில் இருந்து தானே கறக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மாட்டுக்கும் நீங்கள் வந்து பால் கலப்படத்தை கவனிக்க முடியுமா அரசாங்கத்தினால? ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த பால் கலப்படத்தை வந்து அரசாங்கத்தினால பாதுகாக்க முடியுமா? முடியாதா? கலப்படம் நடத்தாமல்
நிச்சயம். அப்போ இன்னைக்கு மாடுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு பனைமரத்தை விட மாடுகளும் ஜாஸ்தி தானே இருக்குது உங்களுக்கு. அப்போ இது ஏற்புடையதான ஒரு வாதமே இல்லை. அப்போ ஒவ்வொரு மாடும் பால் கறக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய கலப்படத்தை வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறனால பாலை பூரா தமிழ்நாட்டில் பேன் பண்ணிடலாமா? அப்போ அவங்க கேட்கக்கூடியது என்னன்னா, எங்களுக்கு கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. அதே மாதிரி அவர் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, சீமான் வந்து தமிழ் தேசத்தை வந்து கல் தேசமாகவும் சாராய தேசமாகவும் மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு. ஐயா டாக்டர் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அதில் கல் நல்லசாமி அவர்களோ அவங்களுடைய கூட்டமே என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லுக்கு தடையும் வேண்டாம் கடையும் வேண்டாங்கிறார். இப்போ இன்றைக்கி போராடுறவங்க வந்து மரத்தில் இருந்து கல்லை இறக்கி பருகிறதுக்கு தான் அவங்க அனுமதி கேட்குறாங்களே ஒழிய, நீங்கள் கல்லு கடையை தொடங்கன்னு யாருமே அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க போராடலை. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கல் நல்லசாமி அவர்களுடைய கோரிக்கையை பல இடத்துல அவர் பேசுகிறத நம்ம கவனிக்கும் போது அவர் தெளிவாக சொல்கிறது, கல்லுக்கு தடையும் வேண்டாம் கல்லுக்கு கடையும் வேண்டாம். என்ன காரணம்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு கல் வந்து ஒத்த மரத்திலிருந்து இறக்கும்போது ஒரே மரத்து கல்லை வந்து தொடர்ந்து பருகும்போது அது வந்து உடலுக்கு நல்லது. அது வந்து வயிற்றுப்போக்கை சரி பண்ணுறதுக்கு, இல்லை வந்து அதில் வந்து வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குதுன்றாங்க, பி வைட்டமின்ஸ் இருக்குது, வைட்டமின் சி இருக்குன்றாங்க. ஆல்கஹால் கண்டென்ட் வந்து நீங்கள் அந்த இறக்கின கல்லை உடனடியாக பருகுனீங்கன்னாக்கா அதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் வெறும் 0.2% தான், ரொம்பவே குறைச்சல். அதை நீங்கள் நொதிக்க வைக்கும் போது தான், அதை வந்து நீங்கள் ஃபெர்மெண்ட் பண்ண காலங்கள் அதிகமாக அது நொதித்தல் அதிகமாக அதில் வந்து ஆல்கஹால் வரும். அதிகபட்சமாகவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4% ஆல்கஹால் தான் அதில் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ இன்னைக்கு இங்கே வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னா, அவர் தெளிவாக சொல்கிறது வந்து, இல்லை நாங்கள் பூரண மது விலக்குக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம், அது நியாயமானது, வரவேற்கக்கூடியது. என்னுடைய தனிப்பட்ட மனிதனாக தனிப்பட்ட எண்ணமாகவும் பூரண மது விலக்கு தமிழ்நாட்டில் இருக்கணுங்கிற எனக்கும் 100% உடன்பாடு உண்டு. ஆனால் இங்கே கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ டாஸ்மாகில் விற்கக்கூடிய இந்த சோகால்டு சரக்குகள் எல்லாம் கல்லை விட பாதுகாப்பானவைகளா? கல்லை விட ஆல்கஹால் வந்து அங்கே அதில் கம்மியாக இருக்குதா? இல்லையே. அப்போ இன்றைக்கி டாஸ்மாக்குக்காக நீங்கள் போராடுங்க. இப்போ இன்றைக்கி நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்காங்க, டாஸ்மாக்குக்காக எதிர்த்து போராடுறது வந்து குற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றம். எத்தனை ஆர்ப்பாட்டத்தை வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த தீர்ப்பு வந்ததிலிருந்து, அந்த அறிவிப்பு கவர்மெண்ட்டில் வந்ததில் நீதிமன்றத்தில் வந்ததிலிருந்து எத்தனை ஆர்ப்பாட்டத்தை இது வரைக்கும் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த டாஸ்மாக்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்கிறாங்க ஊர் பூரா? இல்லையே. அப்போது பூரண மதுவிலக்கு வரணுமா? எனக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் டாஸ்மாக்கை விட கல் மோசமா? அதுதான் இந்த இடத்துல கேள்வி. அப்போ டாஸ்மாக்கு கடை இருக்குது, அவங்க கல்லுக்கு கடை கேட்கல, கல்லை நாங்கள் இறக்கி நாங்கள் பருகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்றாங்க. அதெல்லாம் சார் அவர் சொல்கிறாரு, கல்லை கொடுத்து மயக்கி அடிமைப்படுத்த பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீமான் வந்து குற்றச்சாட்டாக வந்து வச்சிருக்காரு சார். இல்லை, அதைத்தான் நான் கேட்குறேன். இன்னைக்கு கல்லுக்கு என்னைக்கு தடை விதிச்சாங்க தமிழ்நாட்டில்? எம்ஜிஆர் காலத்தில் அவங்க விதிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் யாரோ அது விதிச்சுட்டு போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சற்று ஏறக்குறைய ஒரு 30-40 வருஷத்துக்கு 35-40 வருஷத்துக்கு பக்கமாக இன்றைக்கி கல்லுக்கு தமிழ்நாட்டில் தடை இருக்குது. இன்றைக்கி அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் குடிக்கவர்களுடைய எண்ணிக்கை, குடிக்க அடிமையானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா? அதிகரிச்சிருக்கு நிச்சயமாக. அப்போ இதில் வந்து எங்கே வந்து கல் வந்து காரணமாக இருந்துச்சு? அப்போது நீங்கள் கல் சாதாரண ஆல்கஹால் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு, நீங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய மொழியில் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட அதை வந்து அந்த போதையை விட்டுட்டு இன்றைக்கி அதை விட பெரும் போதைக்கெல்லாம் நீங்கள் கடை திறந்து வச்சு இன்றைக்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. வருஷத்துக்கு 48,000 கோடி ரூபாய் அதுலேருந்து வரக்கூடிய வருவாய், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் 48,000 கோடி அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வருவாய். அப்போ வியாபாரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போ இது கல்லு வந்து கல்லுக்கு மயக்கமாக்கி கல் தேசம் ஆக்குறாங்கன்னா எங்கே இருக்குது கல் தேசம்? இன்னைக்கு டாஸ்மாக் தேசமாக மாறி இருக்குல்ல. குறிப்பாக இதில் ஒரு அரசியல் காரணம் வந்து பேசப்படுது. கடந்த தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணியில் வந்து 2,30,000 ஓட்டுகள் கிட்ட வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து எதுக்குறாரு. அதே தொகுதியில் வந்து இசை மதிவாணன் நிற்கிறாரு, தனிப்பட்ட முறையில் நின்ற 1,30,000 வாக்குகளை வந்து பெறுறாரு. ஸோ தன்னோட சொந்த தொகுதியிலேயே வந்து நாம் தமிழர் வந்து முனைப்பவர் வந்து முன்னேற்றிட்டு வராங்க அப்படின்ற ஒரு அழுத்தத்தின் காரணமாக கூட இவர் வந்து சீமான் அவர்களை எதிர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பேசப்படுது சார். இருக்கலாம். அதாவது என்றைக்குமே வந்து ஒரு அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் வர அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து துரிதமாக இருக்கும். ஒரு தேர்தலுக்கு இன்னொரு தேர்தலுக்கு எவ்வளோ கால இடைவெளி? 5 வருஷம். ஆனால் பல கட்சிகள் பாருங்கள் 5 வருஷத்தில் 4 வருஷம் அப்படியே டார்மெண்ட்டாக இருப்பாங்க. நிச்சயமாக ஒன்றுமே எந்த செயல்பாடுகளும் இருக்காது. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த தேர்தல் நெருங்க எல்லா கட்சியும் ஒரு மாநாடு போடுறது, கூட்டம் போடுறது, போராட்டம் அறிவிக்கிறது, அடுத்த கட்சிக்கு சொன்னால் அதுக்கு எதிர்த்து பேசுறது,
அப்போ இதெல்லாம் அரசியல் கட்சிகள் எதை நோக்கி பயணிக்குது? தேர்தலில் வெற்றி பெறணுன்றது. மக்கள் நலத்துக்காக பயணிக்குதா? இல்லை. ஆனால் இன்னைக்கு சீமான் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தேர்தல் இருக்குதோ இல்லையா எல்லா நாளும் மக்கள் போராட்டத்தில் தானே இருந்துகிட்டு இருக்காரு. அவர் நேரடியாக வாக்கு வங்கிக்கு வந்து கூட சொல்கிறது என்ன, நீ வாக்கு போட்டா போடு போடாட்டி போன்னு தானே பேசுகிறாரு. அவர் வாக்குக்காக எதையும் செய்கிற மாதிரியே பெருசாக தெரியலையே. நம்மளே இது பல நேரத்தில் விமர்சனமும் பண்ணியிருக்கோம்ல, நீங்கள் வாக்கு முக்கியம் தேர்தல் அரசியல். ஆனால் அவர் இல்லை, நான் வாக்கு காணவில்லை, இந்த நாட்டு காணவங்கிறார்ல. அப்போ அவர் இப்போ உதாரணத்துக்கு கடந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அவங்க 36 இடம் தனியாக நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிடி போன தடவை புதிய தமிழகம், கரெக்டு தானே? இல்லை, இது 21 சொல்கிறேன். 21 தனியாக நிற்கிறாங்க, 36 இடம் நிற்கிறாங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுமா? 39,611 வாக்கு. அப்போ ஒரு தொகுதிக்கு சற்றேறக்குறைய 1100 வாக்கு வாங்கியிருக்காங்க. சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா 0.09%, அதாவது 0.1% கூட வாக்கு வங்கி கிடையாது. அப்போது இந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து ஒரு போராட்டத்தை இப்போ நடத்தும் போது இன்னைக்கு சீமானை எதிர்த்து பேசுறதுனால அதன் மூலியமாக தனக்கு ஒரு வாக்கு வங்கி கிடைக்குமா அப்படின்னு கூட அவர் எதிர்பார்க்கலாம் இல்லையா? பட் அது நெகட்டிவாக தானே சார் போயிருக்கு அவருக்கு. அது போகலாம். அது அரசியல்வாதிகள் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து பேசப்பட மாட்டோமா, பப்ளிசிட்டி. அப்போ இன்னைக்கு நம்ம பேசப்படணும்னா என்ன இருக்குது? இன்னைக்கு வந்து சீமான் வந்து இன்னைக்கு கல் இறக்கியிருக்காரு, கல் இறக்குற போராட்டம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. இதை வந்து அரசாங்கம் கூட கண்டுக்கல, சட்டத்துக்கு மீறி இறக்கியிருக்கிறாங்க, அரசாங்கம் கூட இது வரைக்கும் கைது பண்ணாமல் இருக்காங்க, அதனால் நம்ம இதை ஒரு வாய்ஸ் கொடுப்போம். அப்போ நம்ம வந்து இது யாருமே பேசாததை நம்ம ஒன்று பேசும்போது நமக்கு உண்டான பார்வை. இப்போ அதனால தானே நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க. இது ஒரு செயல் திட்டமாக இருக்கலாமோ? இருக்கலாம், தப்பு இல்லை, எனக்கு தெரியாது. இது மாதிரி இருக்கவும் செய்யலாம். ஆனால் அவர் இன்னொரு வார்த்தை அது என்ன பயன்படுத்துகிறாருன்னா, தேவையில்லாத வார்த்தை வந்து, அதாவது வந்து அர்ப்பனுக்கு வாழ் வந்துட்டு அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான். 4% வாக்குகளை வந்து ஒரு 4 பேர் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்கிறனால ஒரு 4% உங்ககிட்ட வாக்கு இருக்கிறதுங்கிறதுக்காகவே நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு நினச்சிடாதீங்க. 4% இல்லைங்க, அவருக்கு 8% மேலே வாங்கி தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கார். அப்போ வந்து இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, ஒரு 36 லட்சம் மக்கள் வந்து அவருக்கு வாக்களிச்சிருக்காங்கனாவே அந்த பொறுப்பும் கடமையும் சீமானவர்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு என்ன அவர் எது வந்து தாண்டோட்டித்தனமாக போய் செய்கிறாரு? இந்த போராட்டமே உழவர்களுடைய போராட்டம், உழவர் பெருமக்களுடைய போராட்டம் தானே இது. இன்னைக்கு பணமரத்தை பூரா யார் வச்சிருக்காங்க? பிசினஸ் பீப்புள் வச்சிருக்காங்களா? ஆலை அதிபர்கள் வச்சிருக்காங்களா? ரியல் எஸ்டேட் ஓனர்கள் வச்சிருக்காங்களா? வச்சிருக்கிறது பூரா யார்? விவசாய பெருங்குடி மக்கள் தானே பணமரத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சீரும் சிறப்புமா ஆக்கணுங்கிறதுக்காக தானே அவர் வந்து போராடுறாரு. அதனால தான் டாக்டர் ஐயா வந்து இன்னொரு என்ன கேள்வி கேட்க சொல்றாரு, நல்லசாமி பொல்லசாமின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கல்லுக்கு நல்ல இத்தனை டாக்டர் இருக்கிறாங்க இந்தியா பூரா இருந்துட்டு, தமிழ்நாடு பூரா இருந்துட்டு, எங்கேயாவது ஒரு டாக்டர் வந்து கல் வந்து நல்லதுன்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறாரு. இதே தான் அவரும் சவால் விடுறார். யார்? கல் நல்லசாமி சவால் விடுறார். எந்த டாக்டராவது வாங்க, இன்னைக்கு டாஸ்மாகில் இருக்கக்கூடிய போதைப் பொருளை விட நீங்கள் வந்து கல் வந்து ஒரு மோசமான பொருள், மோசமான போதை தரக்கூடியது, அடிமைப்படுத்தக்கூடிய சப்ஸ்டன்ஸ்ன்னு நீங்கள் எங்களுக்கு நிறுவனம் பண்ணிட்டீங்கன்னா 10 கோடி ரூபாய் பரிசு தரேன்றாங்க. ஐயாவும் டாக்டர் தானே, கிருஷ்ணசாமி ஐயா அவர்களும் டாக்டர் தானே, அவங்க குடும்பத்திலையும் டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே போய் நிரூபிக்கலாம்ல. இல்லை டாஸ்மாகில் இருக்கக்கூடிய பானங்கள் எல்லாம் கல்லை விட நல்ல பானங்கள், அவரே ரிசர்ச் பண்ணலாம், அவர் இன்ஸ்டியூட்டில் பண்ணலாம்ல. வேற யாரையோ டாக்டரை கூப்பிடுறீங்க, இத்தனை டாக்டர் இருக்காங்களே போய் பேசலாம்ன்றீங்க. நீங்களே ஒரு டாக்டர் தானே, நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணுங்க, நீங்கள் டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு கல் நல்லசாமி சொல்லக்கூடிய கிளைமை டிஸ்ப்ரூவ் பண்ணால் நம்மளும் நம்மளுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கலாம்ல. இல்லை எந்த இடத்துலையும் இது வந்து இல்லைன்னு. ஆனால் திருப்பி அவர் நான் பதிவு செய்ய விரும்புறது, கல் நல்லசாமி தெளிவாக சொல்கிறாரு, கல்லுக்கு தடையும் வேண்டாம், கல்லுக்கு கடையும் வேண்டாம். ஏன்னா கடைன்னு வச்சிங்கன்னா தான் எல்லா மரத்து கல்லையும் கொண்டு வருவீங்க, அதில் வந்து நீங்கள் கலந்து எல்லாம். அப்போ அவங்க சொல்கிறதே ஒத்த பனை மரத்து கல்லை குடித்தாதான் நல்லதுன்றாங்க. பணக்கல்ல மரத்தை மாற்றி கலந்து குடித்தா நல்லது இல்லைன்ற அதை அவரே தான் தெளிவாக சொல்கிறார். அப்போ அவங்க சொல்லக்கூடிய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம இதை வந்து நாங்கள் கடை போட்டு வியாபாரம் பண்ணல, இதை வந்து நாங்கள் டாஸ்மாக் அளவுக்கு பெருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், இது வந்து உடம்புக்கு வந்து நல்லதும் கூட. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இறக்கி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட, வயிற்றுப்போக்கை சரி பண்ணக்கூடியது, எலக்ட்ரோலைட்ஸ் அதில் இருக்குது. இதில் இன்னொரு குறிப்பும் வந்து அதே கல் நல்லசாமி வந்து சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1963 பெரியார் இருக்கார் இல்லையா, பெரியாரே வந்து பார்த்தீங்கன்னா 1930 நெருக்கத்தில் வந்து கல் இறக்கும் போராட்டத்தில் வந்து கல்லுக்கு எதிர்ப்பாக சொல்லி பனைமரத்தை பூரா வெட்டி சாய்க்கிறார். அதை கூட சீமான் கூட கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். உனக்கு கல் இதுனா கல்லை நிறுத்திட்டு போ, பனைமரத்தை வெட்டிருக்கிய, இதான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கூட அதை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார். அதே பெரியார் அவர்கள் வந்து 1963 ஜனவரி மாதம் 22 வந்து கல் வேண்டுவோர் மாநாடுன்னு ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து பெரியார் அவர்கள் பேசுகிறாரு, என்னுடைய தங்கை இருக்காரு, தங்கையினுடைய கணவர் வந்து
மாப்பிள்ளை நாயக்கர், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிசார வயிற்றுப்போக்கு வியாதி இருந்துச்சு. அதுக்கு வந்து மருத்துவர் வந்து கல் குடிக்க சொல்லியிருந்தாரு. அந்த கல் அவர் வந்து என்னுடைய மாப்பிள்ளை குடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எந்த விதமான சிம்டம்ஸும் வெளியே தெரியாமல் நல்லா இருந்தார். அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தடைன்னு போட்டதுக்கப்புறம் அவர்னால குடிக்க முடியாதனால சீக்கிரமாக செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. இந்த உதாரணத்தை மேற்கோள் காட்டி கல் நல்லசாமி என்ன கேட்குறாரு, நீங்கள் திராவிட கட்சிகள் பூரா பெரியாரத்தான கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறீங்க, அப்போ பெரியாரே வந்து நீங்கள் கல்லுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு, அதை இந்த இன்சிடெண்ட்டை சொல்லிட்டு அதனால் கல் மேலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஆதிக்கத்தை நீக்கணும், கல்லை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பேசினதா கல் நல்லசாமி மேற்கோள் காட்டுறார். அப்போ அவரே ஒரு சான்றும் கொடுக்குறாரு, கல் வந்து குடிச்சனால என்னுடைய தங்கை கணவருக்கு மாப்பிள்ளைக்கு வந்து எங்களுக்கு சரியா போச்சு, அதை நிறுத்தினால அவர் உயிர் பறி போச்சுன்னு பதிவு பண்றார் பெரியார் அவர்கள். அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு அவங்க சொல்றதே இவர் தவறா என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா உடனே எல்லா இடத்துலையும் நீங்க அவர் அதான் சொல்றாரு, இன்னைக்கு வந்து கல்லு கடையை பூரா ஓப்பன் பண்ண சொல்றாரான்னு. அவங்க கல்லு கடையே கேட்கல, கல்லை இறக்கி பருகிறதுக்கு அவங்க அனுமதி கேட்குறாங்க, அவ்வளோதான். அவர் உடனே இதையும் கம்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, கஞ்சாவும் தான் இருக்குது, அதுவும் தான் செடி, கஞ்சா வந்து பயிர் பண்ணலாமா, 20 நாடுகளுக்கு மேலே வந்து கஞ்சா பர்மிஷன் ஆயிருக்கு, அதனால் வந்து எங்கள் தமிழ் தேசத்துலேயும் கஞ்சா வேணும்னு கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீமான் சொல்லக்கூடிய வாதம் இப்போ நமக்கு கனடாவினுடைய சட்டத்திட்டம் ஒத்து வருமா, இந்தியாவினுடைய சட்டம் ஒத்து வருமா? இந்தியாவோட சட்டம் தான் ஒத்து. அப்போ கனடாலேயோ ஜெர்மனிலேயோ மற்ற கண்ட்ரிலையோ என்னங்கிறது நமக்கு கவலை இல்லை. இங்கே சீமான் கேட்குறது என்னன்னா, இந்தியாவில் வேற எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் அதாவது கல்லுக்கு தடை போட்டிருக்குதா, அப்போ நீங்கள் ஏன் இதுக்கு தமிழ்நாட்டில் தடை போடுறீங்க, சுற்றி இருக்க மாநிலத்தில் போகிறோம் எங்கேயுமே தடை இல்லை, அப்போ நீங்கள் ஏன் இதுக்கு தடை போடுறீங்கிற இந்த கேள்வி நியாயமானதா இல்லையா? இதுக்கு உடனே வந்து நீங்கள் ஜெர்மனியும் கனடாவையும் 20 நாடுகளையும் காமிச்சு அங்கே கஞ்சா இருக்குது அதனால் நான் கஞ்சா இங்கே வளர்த்தலாமான்னா இது ஒரு முரணான ஒரு கேள்வி தானே, ஒரு நியாயமான கேள்வியா இல்லை. நீங்கள் கேள்வி நியாயமானது என்ன, ஆமாம் நாங்கள் வந்து 100க்கு 100 வந்து பூரண மதிவிலக்கு கொண்டு வரணும், நியாயமான வாதம். தடையை மீறி வந்து இறக்கியிருக்காங்க, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் இல்லை, இல்லைன்னா மற்றவங்களும் தடையை மீறுவாங்கல்ல, நியாயமான கேள்வி. ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் கஞ்சா கூடையும் இது கூடையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எது? பனைமரம். பனைமரம் தானே, என்ன கஞ்சா செடியை வச்சிருக்கிறோம் நம்ம. அப்போ ஒரு நம்மளுடைய மாநில மரம்னு ஒன்று பனை மரத்தை நீங்கள் நிர்ணயம் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமையாக வச்சுருப்பாங்க அவங்க. அப்போது இது எல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னைக்கு டாக்டர் அவர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்கிறதுலையும் என்ன நியாயங்கிறதையும் நம்ம பார்க்குறோம், அவர் சொல்கிறதுல வந்து எது நியாயம் இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். சீமானும் அதே மாதிரி என்ன நியாயங்கிறதையும் பார்க்குறோம், எது நியாயம் இல்லைங்கிறதையும் பார்க்குறோம். அதே மாதிரி அவர் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு சீமான் அப்படின்றார், அது என்ன வகையில் தெரியல. அதாவது வந்து போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா பாருங்கள் எங்ககிட்ட அருவாள் இருக்குதுன்னு காமிச்சாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் அந்த மாதிரி பேசினா தான் நான் எங்கேயும் பார்க்கல, மேபி நான் பார்க்க தவறிட்டேன் நானுங்கிறது தெரியல. சப்போஸ் அந்த மாதிரி காவல்துறை எங்களை தடுக்க வந்தால் எங்கள் கையில் அருவாள் இருக்குங்க பாருங்கன்னு சீமான் காமிச்சிருந்தாருன்னா முற்றிலும் தவறது. அதை யார் போய் ஆதரிக்க முடியும்? அது கட்டாயமாக வந்து ஆதரிக்க முடியாது. ஆனால் அவர் பேசினது அந்த நிகழ்வை நான் எதுவும் பார்க்கல. போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா பாருங்கள் எங்கள் கையில் அருவாள் இருக்குன்னு காமிச்சதை நான் எந்த இடத்துலையுமே பார்க்கல. அப்படி காமிச்சிருந்தாருன்னா சீமான் பேசியிருந்தாருன்னா அது தவறு தான், கண்டிக்கக்கூடியது தான். நீங்கள் போராட்டம் பண்ணுங்க, அதுக்காக அருவாள் கையில் இருக்குது போலீஸ்காரங்க வந்தால் அருவாள் இருக்குது பாருங்கன்னு காமிச்சா அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. அப்படி செஞ்சிருந்தாலும் காவல்துறை இவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்குமா? கண்டிப்பாக ஆக்ஷன். கிருஷ்ணசாமி அவர்கள் பேசுறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் காவல்துறை அந்த ஒரு காரணம் போதுமே அவங்களை கைது பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு பனைமரத்தை வந்து நீங்கள் கல்ல இறக்கிறதுக்கு எகென்ஸ்டாக அந்த போராட்டத்துக்காக கைது பண்ணுறாங்க அப்படின்னா சீமானுக்கு செல்வாக்கு கூடிரும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு. ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை நீங்கள் தடுத்தாலும் பிரச்சனை, கைது பண்ணாலும் பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து சீமான் கையில் எடுத்திருக்கார், ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் அதை எடுத்திருக்கார். ஆனால் நீங்கள் போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா எங்கள்கிட்ட அறிவாள் இருக்குன்னு சொன்னால் இதுக்கு கைது பண்ண முடியுமா? முடியாதா? யாராவது இதுக்காக ஆதரவுக்கு வருவாங்களா? நம்மளே ஆதரவுக்கு போக மாட்டோம், யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அவர் அப்படி பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி பேசியிருந்தாலும் தவறு தான். ஆனால் எந்த அடிப்படையில் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அப்படி பேசுகிறாரு, எந்த ஆதாரத்தின் பேரில் பேசுகிறாருங்கிறது எனக்கு தெரியல. இதை தொடர்ந்து குறிப்பாக வந்து இதில் ஒரு ஜாதிய பின்னணியும் அதில் ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுவதாக சொல்லப்படுது. என்ன, கிருஷ்ணசாமி அவர்களோட சொந்த சமூகமான தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வந்து இந்த விடயத்தில் வந்து சீமான் அவர்களுக்கு மிகவும் ஆதரவாக செயல்படுறதுனாலும் தன் சொந்த சமூகமே வந்து அவரை ஆதரிக்குது அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வன்மத்தை வந்து அவர் கைக்கிட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நமக்கு அதுக்கு சரியான சான்றுகள் இல்லை அவங்க. ஏன்னா அது வந்து நம்ம
போகிற போக்கில் ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்திட்டு போயிட முடியாது. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு வந்து எப்பயுமே ஒரு பார்வை என்ன இருக்குன்னா, வாக்கை வந்து கன்சாலிடேட் பண்ணணும். குறிப்பாக இந்த வந்து ஒரு சமூகம் சார்ந்த அரசியலை உண்டு பண்ணக்கூடிய கட்சிகள் எல்லாருமே அவங்களுக்கு சடனாக அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்காக ஒரு கொள்கையை நிர்ணயித்து அந்த கொள்கைக்காக நீங்கள் மக்கள்கிட்ட போய் வாக்கு வாங்கணும்னாக்கா பெரிய சிரமம். அதுக்காக நீங்கள் பன்னெடுங்காலம் வந்து நீங்கள் செலவழிக்கணும். இப்போ சீமான் என்னைக்கு கட்சி ஆரம்பித்தார்? 2010 ஆரம்பித்தார். இன்றைக்கி வந்து என்னாச்சு? 2025, 15 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 15 வருஷத்தில் அவர் இப்போ தான் வந்து 8% பிடிச்சிருக்காரு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காரு. அப்போது எவ்வளோ கடுமையான உழைப்பு போட்டு தெரு தெருவாக வீதி வீதியாக ஊர் ஊராக போய் சுற்றி 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 பேசி பேசி கத்தி கத்தி பேசி அந்த கொள்கையை போய் சேர்த்தி அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கு வாங்கணும். இது எவ்வளோ பெரிய கடினமான வேலை. ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு சமூகம் சார்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது, ஒரு சாதி சார்ந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, டக்குன்னு நமக்கு ஜாதிகாரம் பூரா ஒன்றா சேர்ந்துருவான்டா. அதனால் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கட வேண்டியதில்லை. இங்கே கட்சியினுடைய கொள்கை, கோட்பாடு, சட்ட திட்டங்கள் இதெல்லாம் பேச வேண்டியதில்லை. நம்ம சாதிகாரன் நிற்கிறான்டான்னு உடனே வந்து அந்த சாதிகாரங்க கூடுவாங்களா? கூடுவாங்க. ஆனால் அதில் சாதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் 100 பேரும் அவங்க பின்னாடி திரண்டுருவாங்களா? மாட்டாங்க. இன்னைக்கு ஒரே வகுப்பில் எத்தனை சாதி கட்சிகள் இருக்கு? ஒரு சாதிக்கு எத்தனை கட்சி இருக்கு இல்லையா? நிச்சயமா. அப்போ அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க பல இடத்துலையும் பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லையா? அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க வெறும் சாதி கட்சி, அந்த சமூகம் சார்ந்த கட்சிக்கு மட்டும்தான் போவாங்களா? இன்னைக்கு திமுகவுக்கு அந்த வாக்கு வங்கி இருக்காதா? அண்ணா திமுகவுக்கு இருக்காதா? பாரதிய ஜனதாவில் அதை சார்ந்தவங்க ஓட்டு போட மாட்டாங்களா? காங்கிரஸுக்கு போட மாட்டாங்களா? விடுதலை சிறுத்தைகளுக்கு போட மாட்டாங்களா? கம்யூனிஸ்டுகளுக்கு போட மாட்டாங்களா? அப்போ எல்லாமே இருப்பாங்க இல்லையா? அப்போது இந்த சாதிய அடிப்படையாக வச்சு நீங்கள் கட்சியை கட்டமைக்கும் போது ஒரு குறுகிய கால பலன் டக்குன்னு கிடைக்கும், அந்த ஃபஸ்ட்டு. ஆனால் அதே தான் உங்களுக்கு நிரந்தரம். அதுக்கு மேலே உங்களுக்கு வாக்கு வங்கி ஏறாது. ஒரு சமூகம் சார்ந்து நீங்கள் போகும்போது, ஒரு பொதுஜனம் சார்ந்து, ஒரு பொதுமக்கள் சார்ந்து, அனைவருக்குமான அரசியல், அனைவருக்குமான கொள்கையை நீங்கள் கொண்டு வந்து அனைத்து தரப்பு மக்களையும் நீங்கள் வந்து மேம்படுத்தணும்னு வரும்போது தான் எல்லா மக்களும் உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து பெருவாரியான வாக்குகளை எடுக்க முடியும். ஆனால் சாதி மட்டுமே வந்து எங்களுடைய கட்சியை காப்பாற்றணும்னு அது எந்த சாதி கட்சி தலைவர்கள் நம்பினாங்கனாலும் அது பெரிய ஏமாற்றம் தான். காரணம் நம்ம சொன்ன அது அந்த விளக்கத்தினால தான். குறிப்பாக ஈழத்தமிழர்கள் யாரும் வந்து அவருக்கு பணம் அனுப்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது அவர் எந்த அடிப்படையில் அவர் அதை பேசுகிறாருன்னு தெரியல. பக்கமாக கூட அந்த என்ஐஏ ரைடெல்லாம் கூட நிறையா நடந்துச்சு. சீமான் தம்பி அவர்கள் பல பேர்த்தினுடைய தொண்டர்களுடைய வீட்டிலெல்லாம் போய் நாங்கள் லேப்டாப் எடுத்தோம், அதை எடுத்தோம், இதெல்லாம் பண்ணணும். நாங்கள் எங்கேயாவது இது வரைக்கும் எங்கேருந்து ஃபண்டு வருது, எத்தனை இது வந்து வெளிநாட்டிலேருந்து வருதுன்னு ஏதாவது ஒரு தகவல் இது வரைக்கும் பொது வழியில் இருக்கா? இல்லை. அவர் அந்த கட்சியினுடைய நாம் தமிழர்னுடைய பொருளாளரே என்ன சொல்கிறார், அப்படி இப்படி ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அவங்ககிட்ட போய் கூட நாங்கள் டொனேஷன் கேட்குறோம், அந்த மாதிரி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நாம் தமிழரை இந்த பண விஷயத்தில் அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் விமர்சிக்கிறதே என்ன சொல்லி விமர்சிப்பாங்க? ஈழத்துலேருந்து பணம் வாங்குறாங்க, திரள் நிதி கட்சி. திரள் நிதினாவே என்ன? க்ரௌட் ஃபண்டிங். அப்போ அங்கே வரக்கூடிய ஆட்கள் புறம். அதில் இன்னொன்று தெளிவாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாதத்துக்கு வந்து 100, முடிஞ்சவங்க 50, 100, 200, 300, 1000 போட்டு இப்படி தான் வந்து கட்சியை நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்கேயாவது நாம் தமிழர்களுடைய கட்சி இன்றைக்கி சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சிகள்னா கூட மீட்டிங் போடும்போது எவ்வளோ படோபடமாக இருக்குதுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். எவ்வளோ பெரிய மேடைகள், எவ்வளோ பெரிய மின் விளக்குகள், எவ்வளோ பெரிய கட் அவுட்டுகள், எவ்வளவோ பிரம்மாண்டங்களை பார்க்குறோம். சீமானுடைய மீட்டிங்கில் இன்றைக்கி அந்த மாதிரி பிரம்மாண்டங்களெல்லாம் பார்க்க முடியுதா? இல்லை. சாதாரண ஒரு தெருமுனைக்கு சும்மா அவங்க ஏறி நிற்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உயரத்துக்கான மேடை, அது வந்து ஒரு 10க்கு 15, ஒரு 10க்கு 10 ஒரு மேடை, பின்னாடி வந்து ஒரு பேனர், அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எங்கே இருக்குதுங்க? அப்போ அவங்களுக்கு இவங்க சொல்கிற மாதிரி வந்து வெளிநாட்டிலேருந்து கோடான கோடி ரூபாய் கொட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி அரசியலை பண்ணணும். அவங்களுடைய மீட்டிங்கு நீங்கள் எல்லாமே பாருங்கள், எல்லாம் தெருமுனை பிரச்சாரம் தானே. அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அவ்வளோ தாம்பிகமாக இருக்கும்போது, அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் போட்டு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக காமிக்கும் போது அந்த ஆசை சீமானுக்கு இருக்காதா? காசு இல்லைன்னா அவர் காசு இருந்தால் அவங்கெல்லாம் அந்த மாதிரி பெரிய பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்க மாட்டாங்களா? அப்போ இது வந்து ஒரு குற்றச்சாட்டு. அப்படியே இருந்தாலும் எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஒரு ஃபண்டை உள்ளார கொண்டு வந்துட முடியுமா? இந்தியாவுக்குள்ளார முடியாது. அதை கண்காணிக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்காங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஏகப்பட்டது வந்து குமியுதுன்னா, அதை இந்த சட்டத்துக்கு புறம்பாக வந்து குமியுதுன்னா இந்நேரம் அதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? அதை வச்சே இன்றைக்கி சீமானுடைய வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணலாமே. குறிப்பாக இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, இப்போ பாஜக பி டீம்ன்றதுனால இதை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க சொல்கிறாங்க. அது 2014 முன்னாடி காங்கிரஸ் இருந்தது. அப்பயும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஈழத்தமிழர் வந்து பணம் கொடுத்துருந்தா அப்போ காங்கிரஸும் பண்ணியிருக்கலாமே இந்த விடயத்தை, அதையும் பண்ணல அப்படின்னா எங்களுக்கு எதுவும் வரலன்றது தான் உண்மையான அர்த்தம். என்னையை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பெரிய அயோக்கியத்தனமான வாதம் என்னென்னா, ஒரு கட்சி இன்னொரு கட்சியினுடைய பி டீம்னு சொல்கிறது.
இது யார் சொல்லுவாங்கன்னா, அவங்கள கொள்கை ரீதியாக எதுக்க முடியாதவங்க, திராணி இல்லாதவங்க, ஏதாவது ஒரு வகையில் இந்த கட்சி கொடுக்கக்கூடிய குடைச்சல் தாங்க முடியல, இவங்களுக்கு எப்படியாவது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி ஒரு களங்கத்தை உண்டு பண்ணலாமாங்கிறவங்க தான் இவங்களுக்கு பி டீம், இவங்களுக்கு சி டீம்பாங்க. எனக்கு எந்த கட்சியும் அந்த மாதிரி ஸ்டாம்பிங் பண்ணுறதுல உடன்பாடே இல்லை. அது வந்து இருக்கிறதுலே மட்ட ரகமான ஒரு அரசியல் நடவடிக்கைன்னு நான் பார்க்குறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அல்பமான அரசியல்னு நான் பார்க்குறேன். இதே தான் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து இன்னைக்கு எதிர்த்து பேசுனீங்கன்னா உடனே இவன் இந்த கட்சிக்காரனா அப்படின்னு உடனே நம்மளை ஸ்டாம்ப் குத்துவாங்க. இப்போ இன்னைக்கு டிஎம்கேவை நீங்கள் எதிர்த்து பேசுனீங்கன்னா உடனே இவன் வந்து சங்கி, இல்லை வந்து உடனே வந்து இவன் அதிமுக, இல்லை அதிமுகவுக்கு ஆதரவாக பேசினா உடனே வந்து இவன் 200 ரூபி ஊபி அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு மோசமான ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இது, அந்த மாதிரி நபர்களுடைய இஷ்யூ. அப்போ இன்னைக்கு வந்து சீமானை வந்து பாரதிய ஜனதாவினுடைய பி டீம்னு சொல்கிறாங்கன்னாவே அது அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுது, அவங்களுக்கு அவ்வளோதான் அரசியல்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிதான். அப்போ இன்னைக்கு இத்தனை நாள் வரைக்கும் நான் தெரியாமல் கேட்குறேன், இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட இன்னைக்கு என்னைக்காவது வந்து சீமான் இது வரைக்கும் கூட்டணி வச்சிருக்காரா? இல்லை. திமுக வச்சிருக்கா இல்லையா? வச்சிருக்காங்க. அண்ணா திமுக வச்சிருக்குதா இல்லையா? மற்ற கட்சிகள்லாம் வச்சிருக்காங்களா இல்லையா? வச்சிருக்காங்க. அப்போ வைக்காத ஒரு கட்சியாக அவர் வந்து சீமானை வந்து நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு பி டீம்னு சொல்கிறத எப்படி வந்து நம்மளை மாதிரி ஒரு பொது மனிதன் வந்து எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? நிச்சயமா. ஏன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணதே திமுக தான் தமிழகத்தில், பாஜகவை. அப்போது இன்னைக்கு நான் தான் சொல்லுவேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளர்ந்துருக்குனாவே அதுக்கு யார் காரணம்? திமுக தான். திமுக தான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க, அதாவது இப்போ பாரதிய ஜனதா வளர்ந்ததுக்கு வந்து ஒரு 100% காரணம்னா அதில் 50% காரணம் அந்த கட்சிக்காரங்களுடைய உழைப்பு, பாரதிய ஜனதாவின் உழைப்பு. மீதி 50% திமுகவினுடைய உழைப்பு. ஏன்னா இல்லாத ஒரு பாரதிய ஜனதாவை காமிச்சு யாரோ ஒருத்தர் திமுகவை பற்றி குற்றம் சொன்னாங்கன்னா கூட, ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்கள வந்து ஒரு விமர்சிக்கிறாங்கன்னா உடனே வந்து இவன் பிஜேபி ஆளுங்க போது, அப்போ நீங்களா வந்து பிஜேபிக்கு ஆள் சேர்த்து விட்டுட்டு இருக்கிறீங்க. அவங்க பிஜேபி இல்லை, நீங்களா காமிக்கிறீங்க. அந்த மாதிரி உடனே வந்து பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு வந்துடுறது, பெயிண்ட் அடிச்சு. அவங்க எல்லாம் உங்களும் ஒரு ஆளாக தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து இவங்களுடைய சப்போர்ட். ஆனால் நீங்கள் பெயிண்ட் அடிச்சு விடும்போது உங்களுக்கு எதிர்ப்பு எத்தனை பேர் இருக்குதுங்க நீங்களே காமிச்சு கொடுத்துட்றீங்க. இப்படி நீங்களே பெயிண்ட் அடிச்சு மக்களுக்கு காமிச்சு கொடுத்தனால தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளர்ந்துருக்கிறது திமுகனாலன்னா யாரை போய் இன்னைக்கு பி டீம்னு நீங்கள் சொல்லுவீங்க? திமுக தான் சொல்லணும். சீமானை போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் என்ன இது வரைக்கும் கூட்டணியில் வச்சு மந்திரி சபையில் இருந்தாரா? என்ன இது ஒரு அபத்தமான வாதம் இல்லையா? இன்னைக்கு யாரு போயிட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நிதி ஆயோக்கு போயிட்டு தனியாக போய் நீங்கள் 5 நிமிஷம் சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்ன? நிதி ஆயோக்கில் நீங்கள் பேச வேண்டியது பூரா பேசுறீங்கல்ல, அதுக்கப்புறம் தனியாக 5 நிமிஷம் பேச வேண்டியது என்ன தேவை? அதுமாதிரி ஈடி ரைடே ரத்து பண்ணுறாங்க, அப்படி ஒரு விஷயம் வருது. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாருக்கு பி டீம்ங்கிறதெல்லாம் இது சும்மா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து இப்படி வந்து நீங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது அசிங்கமா இல்லையா? இது திமுகன்னு சொல்ல எல்லா கட்சியும் வந்து இதை தவிர்க்கணும். ஒரு கட்சி இன்னொரு கட்சியினுடைய பி டீம்னு சொல்கிறதே வந்து ஒரு அநாகரிகமான அரசியலாக நான் பார்க்குறேன். இப்போ இது வந்து எந்த அடிப்படையிலுமே நம்ம ஏற்றுக்க முடியாத வாதமே. அதெல்லாம் கேட்குறேன். சீமான் இது வரைக்கும் யாரு கூட போய் கூட்டணியில் உட்காந்து, இப்போ திமுக வந்து பிஜேபி கூட சேர்ந்து ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க, காங்கிரஸ் கூட சேர்ந்து ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க, 2 பக்கமுமே போய் நீங்கள் பந்தி சாப்பிட்டு வந்திருக்கிறீங்க. சீமான் அப்படி தான் போனாரா? அவரே என்ன சொல்கிறாரு? காங்கிரஸ் தமிழின துரோகி, பாரதிய ஜனதா மனித குல எதிரிங்கிறார். அப்புறம் அவரை வந்து நீங்கள் பாரதிய ஜனதாவுடைய பி டீம்னா, அப்போ நீங்கள் போய் கூட்டணி வச்சுக்கிட்டு ஆட்சியில் உட்காந்து மந்திரி சபையில் உட்காந்து பதவிகளெல்லாம் அனுபவிக்கும் போது அதெல்லாம் தெரியலையா? இவர் என்ன அந்த மாதிரி ஏதாவது அனுபவித்த மனுஷனா? அனுபவித்த கட்சியா? ஒன்றும் இல்லையே. அப்போ எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் நீங்கள் அவங்கள வந்து பி டீம்னு சொல்கிறீங்கனாவே அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் சொல்லக்கூடிய வாதம். இது மக்கள் வந்து கடந்து போயிடுவாங்க. இது திருப்பி அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் பாரதிய ஜனதாவை அவங்க வளர்த்தி விட்டுட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கூட சம்பந்தம் இல்லாதவங்களெல்லாம் பாரதிய ஜனதா கூட நீங்கள் சேர்த்து பேசும்போது பாரதிய ஜனதாவுக்கு தன்னால் பலம் கூடுமா இல்லையா? நிச்சயம். அதைத்தானே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளர்ந்துருக்குன்னா 50% அந்த கட்சிக்காரங்களும் தலைவர்களும் காரணம், மீதி 50% முழுக்க திமுக தான் காரணம். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விக்கு தெளிவாக சார். நேரத்துக்கு நன்றி. நன்றி சார். நன்றாஜ்.